ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கிறேன். சாவச்சேரி உள்ளூராட்சி சபை வந்து எங்கள் கைக்கு வரமண்டு பெரிய சபை எனக்கு போட்டு நீங்கள் எம்பிபிக்கு போட்டாலும் சரி, திருப்பி பழைய மணிகளுக்கு போட்டாலும் சரி, அது மூலம் கொடுத்தது இல்லை. பெரிய சபைக்கு நீங்கள் எனக்கு போட்டிங்கன்னா நான் நின்று செய்வேன். சாவச்சேரி இந்த வீடு என்னோட பெரிய சபையில் 22 பேரையும் பிடிச்சிட்டோம்னா இது முழுக்க நான் காப்பீடு அடிப்பேன். நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ண இல்லையா உள்ளூராட்சி சபை எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண இல்லைன்னு சொன்னால் சாவச்சேரியை காப்பாற்றுறது சரியான கஷ்டம். எனக்கு ஒட்டே ஒரு உதவி செய்யுங்க. இந்த உள்ளூராட்சி சபையில் போய் நான் போகிறதில்ல தானே, எங்களோட படிகள் தானே யாராவது உங்களாக்கள் தானே போட போறீங்களா? யாராவது ஒரு 22 பேரை போடுவோம். பெரிய சபை எடுத்துட்ட மாட்டேன். முழு பண்டையும் நான் இங்கே எடுப்பேன். இது கல்லறியோட ஒரு வந்து ரோட்டு போடுவீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, நாங்கள் இந்த ஒரு உள்ளூராட்சி சபையை பிடிச்சா மட்டும்தான் அதை வின் பண்ணி நான் மட்டும்தான் நம்ம இந்த ரோட்டுகளை தேவைப்படலாம். ரோட்டில் குளத்துக்கு தண்ணி நிற்கின்ற கொஞ்சம் வரும். வெள்ள அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உலருணவு பொதி வழங்கினார் அர்ஜுனா. யாழ்ப்பாணம் தென்மராட்சி பிரதேச செயலர் பிரிவில் வெள்ள அனர்த்தத்தினால் அதிகமாக பாதிக்கப்பட்ட கொடிகாமம் பிரதேச மக்களை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா நேரில் சென்று இன்று பார்வையிட்டதோடு உலருணவு பொதிகளை வழங்கி வைத்தார். தென்மராட்சி பிரதேசத்தில் வெள்ள அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் 20 இடைத்தங்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு இடைத்தங்கள் முகாம்களில் தங்காமல் வெள்ளத்தின் மத்தியில் வீடுகளிலே தங்கியுள்ள மக்களை நேரில் சென்று பார்வையிட்டு அவர்களுக்கு உலருணவு பொதிகளை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா வழங்கி வைத்தார். கொடியாமம் பிரதேசத்தில் உள்ள நாவலடி, ஐயனார் கோயிலடி மற்றும் அத்தியடி ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த 100 பேருக்கு 5000 ரூபாய் பெறுமதியான இந்த உலருணவு பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டன. நீங்க வர குளிச்சு நீந்தோட மேல நீந்தோட மேல அதாவது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமனுடைய கட்சி ஆதரவாளர்களே இந்த நற்பணியை இந்த செய்திருக்கிறார்கள். கொடிகாமம் கவசியுள்ள பகுதியில் எந்த எந்த சாவச்சேரி அவசியம் கொடிகாமம் கொடிகாமத்துக்கு சாவச்சேரி இப்போ தாண்டா ரோட்டே நீ ஏற்றிக்க ரோட் போட இந்த உயரத்துக்கு ரோட்டு ஏற்றி போடும். அப்போ தான் தண்ணி முழுக்க போய் பாணிக்க நிற்கும். இது ரோட்டை பதிஞ்சு போய் கிடக்கணும் பாருங்க. பானியை விட்டுட்டு ரோட்டுக்கு தண்ணி அதுக்குள்ள ஊர் மீன் ஓடுது மணல் அங்காலையா ஐக்கம் போய் யாரை பாது இல்லையா பேக் பார்த்து தண்ணிக்கு போயிடுவாங்க. பேக் பார்த்து பேர் 1/2 கிலோ போயிருக்காங்க. ஊசி நேரம் அப்போ பேக் வேணும்னா போய் வெயிட்டிங் இறங்கி இருக்கும். அந்த வீட்டுக்கு வரட்டா உங்களுக்கு தெரிஞ்சாங்க போங்கடா. கீழே ஃபுல்லாக சேராக தான் இருக்குது. இருந்தாலும் இந்த இடங்களுக்கு வந்து இப்படி ஒரு
பாதிக்கப்பட்ட மக்கள் அவர்களுடைய வீடுகளில் வந்து தேடி போய் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் உதவி செய்கிறாண்டா இதுதான் முதல் தடவையாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆமாம், முன்னுக்கு யாராவது வந்தவையா வேறு யாரும் பாத்தீங்க? உங்களை தேடி நீங்கள் பாராளுமன்றம் அனுப்பினாலும் உங்களை தேடி வந்து உதவி செய்கிறார். அதே மாதிரி இதை கொடுத்துட்டு ஆமாம் இந்தாங்க. ஓம் ஓம் ஓம். எப்படி இருப்பீங்க? சும்மா இருப்பீங்களே? நன்றியா. கரண்ட் கம்பி எல்லாம் போதும். எத்தனாம் ஆண்டு? 7ஆம் ஆண்டு. இந்த தண்ணி வத்தம் பிறகு இதுக்குள்ள இறங்கக்கூடாதான். பாம்பு வந்து கொத்தி சண்டை சொன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு பிரச்சனை நடந்தது. டாக்டர், இந்த தண்ணியால் இன்ஃபெக்ஷன் ஏதாவது வருமா? தடி சொல்லுதான் மேடம். உங்களை இந்த வைத்திய முகாம் சம்பந்தமாக அது ஒரு சொல்லுங்க. ரைட், ஓகே ஓகே. அன்னைக்கு ஒரு இடத்துல இருந்தால் கிடைக்கும். ஒரு ஆட்டோ வந்து பிடிச்சி எப்போ விளையாடுறது? ஜனவரி 5ஆம் தேதி. இல்ல தம்பி, இதுல அங்க வர சொல்லியாச்சு. என்ன சார் இங்க நாங்க மட்டும் தான் பேசுறது சார். நம்ம டாக்டரை தெரியாம யாரும் அதுக்கு நான் போவேன். என்ன மேல தண்ணி ஏறுறேன் உள்ளுக்குள்ள போகல வாசல் வரைக்கும் நிற்குது. சரி சரி. அப்புறம் நான் பாருங்க கொஞ்சம் இது முடிய வந்து கேட்குறேன். நீங்கள் யாரும் வேலையை போகிற கிடைக்கணும் உங்கள்கிட்ட இல்லையா? அப்போ வருமானம் சரி பண்ணேன். சரி இதில்
மேலே உயரும் அதுக்கு கான் கட்டி வடிவாக கட்டுவோம். பிரேசவை எனக்கு போட்டு நீங்கள் எம்பிபிக்கு போட்டாலும் சரி, திருப்பி பழைய மணிகளுக்கு போட்டாலும் சரி, அது உங்களை பொறுத்தது. இல்லை பிரேசவைக்கு நீங்கள் எனக்கு போட்டிங்கன்னா நான் நின்று செய்வேன். சாவச்சேரி இந்த வீடு சாவச்சேரியில் மாறி ஒரு போட் என்பிபிக்கு விழுந்தாலும் என்பிபி ஒன்றும் செய்யாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது எந்த ஏரியாண்டு நீ உங்களை கொடுத்தது. என்னோட பிரேசவையில் 22 பேரையும் பிடிச்சிட்டோம்னா இது முழுக்க நான் காப்பீடு அடிப்பேன். அது 100 ஷுவர். நான் சொன்னால் அந்த சாவச்சேரி வந்து ஒரு மாதிரி கிராமமாக செய்வோம். இந்த ஒழுங்கை முழுக்க காப்பீட்டு அடித்து முழுக்க தண்ணி ஓடுறதுக்கு வெட்டுவோம். வெட்டி ஒழுங்கான இதை போட்டு அடிப்பேன். பிரேசபைக்கு நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ண இல்லையா உள்ளூராட்சி சபை எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண இல்லைன்னு சொன்னால் சாவச்சேரியை காப்பாற்றுறது சரியான கஷ்டம். எனக்கு ஒட்டே ஒரு உதவி செய்யுங்க. இந்த உள்ளூராட்சி சபையில் போய் நான் போகிறதில்ல தானே, எங்களோட படிகள் தானே யாராவது உங்களாக்கள் தானே போட போகிறீங்களா? யாராவது ஒரு 22 பேரை போடுவோம். பிரேசபை எடுத்துகிட்ட மாட்டேன். முழு பண்டையும் நான் இங்கே எடுத்து இதுக்கும் காரணரும் கொட்டை கட்சி நான் கொடுத்த வாக்கு மாறக்கூடாது. 3க்கும் முதல் ஃபஸ்ட்டாக செய்து போட்டு அதை பார்த்துட்டு மற்றவங்களும் செய்வோம். நீங்கள் தான் யோசிக்கணும். முக்கியமாக சாவச்சேரி மக்கள்கிட்ட கேட்குற பெரிய ஒரு வேண்டுகோள். இன்னொரு 1.5 மாதத்தில் உள்ளூராட்சி சபை தேர்தல் வரும். இது மாறாது. நாங்கள் நிச்சயம் உங்களை தான் போடுவோம். 100க்கு 100 எனக்கு இல்லை. நீங்கள் இம்முண்டாக்கள் தான் எனக்கு போட்டுட்டு நீங்கள் எங்கே நினைக்கிறீங்க? அதே தான் ஒவ்வொரு நாளும் இரவு கல்லறிங்க வீட்டுக்கு. அது தவிர வேறு வழி இதை போடாது. சரி தானே. அப்போ வீட்டு கல்லறியோட ஒரு வந்து ரோட்டு போடுவீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, நாங்கள் இந்த ஒரு உள்ளூராட்சி சபையை பிடிச்சா மட்டும்தான் அதை வின் பண்ணி நான் மட்டும்தான் நம்ம இந்த ரோட்டில் தேவைப்படலாம். ரோட்டில் இவ்வளோத்துக்கு தண்ணி நிற்குது. கொஞ்சம் வரும் இவ்வளோத்துக்கு தண்ணி நிற்குது. அப்போ நாங்கள் உள்ளூராட்சி சபை இந்த ஒரு இதில் அது வந்தவுடனே நாங்கள் சாவச்சேரி ஃபுல்லாக செய்வோம். நீங்கள் யோசி ஃபேமிலி மட்டும் வாங்க. ஒவ்வொரு குடும்பத்துல ஒரு அகல் வேணுமா? கிடக்கிற திரைச்சல் சரியாம்மா கொண்டு என்ன வேலை செய்யலாம் இதுக்கு சமயம் என்ன நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா கதைக்கிறேன். சாதாரண டாக்டர் தான், மக்களோட பிரதிநிதி. நான் இப்போ கொடியாமத்தில் வந்து நாங்கள் கொடியாமத்தில் வந்து இப்போ கிட்டத்தட்ட முழங்காலுக்கு மேலே தண்ணி நிற்கிது.
நான் ஒரு காசும் சேர்க்கையில் எல்லாம் இந்த யூடியூப் பாய்ஸும் மற்றது அந்த ஊரில் இருக்கிறபடியால் மற்றது இந்த சமூக அக்கறை உள்ளாக்கள் தங்கண்ட சம்பளத்திலையும் தங்கண்ட காசுலையும் கொண்டு வந்து இந்த மக்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு உதவியல் உலருணர்வுகள் கொடுத்துருக்கணும். அரசாங்கத்தால் எந்த இதுவுமே எங்களுக்கு தரப்படையில். முக்கியமாக ஒரு பார்லிமெண்ட் எம்பி என்று சொல்கிறது கூட என்னோட ஒரு ரூபா கூட காசு தெரியல. அதால் தான் எங்களோட டயஸ்போரா, அதாவது வந்து வெளிநாள் இருக்கிற எங்கள் ஆக்கள்கிட்ட கேட்டு அவங்க படியல் உதவியில் வேண்டி ஆக்களை பிரித்து கொடுக்குறாங்க. மற்ற இந்த ரோடுகள் எல்லாம் சரியான பள்ளமாக இருக்குது. ஸோ உள்ளூராட்சி சபையில் இதில் வந்து திருத்தப்பட வேணும். அது நான் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கிறேன். சாவச்சேரி உள்ளூராட்சி சபை வந்து எங்களோட கைக்கு வரமண்டு இதில் காப்பீட்டு அடிக்கணும் பண்ணுற வரைக்கும் ஆசை இருக்குது. நன்றி.